எனக்கு விஜய் எந்த அளவுக்கு அப்ப பிடிச்சதோ அந்த அளவுக்கு இப்ப வெறுப்பா இருக்கு. அவர் பேச்சை எடுக்க வேணாம். திரிசா கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அது இப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுல எல்லாருக்கும். பொண்டாட்டிக்கு அவரு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல, அவன் பிள்ளைக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? நான் விஜய் ரசிகர் தான், எனக்கு பிடிக்கல, இப்ப சுத்தமா பிடிக்கல. நீ அவ்வளவு ஒரு ஒருத்தில்லன்னு சொல்ல நாய், நீல ஒரு தலைவனா நீ? பொண்டாட்டி வச்சு அனசக்தி பண்ண வீட்டை காப்பாத்துவன் எப்படி நாட்டை காப்பாத்துவான்? இந்த அரசியல் நாய். ஒழுக்கத்தையே எங்க தலைவரை பார்த்து தான் கத்துக்கணும். இன்னும் இருக்கிற இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்க எல்லாருமே எங்க அமைச்சரை பார்த்து தான் எல்லாத்தையும் கத்துக்கணும். விஜய் ஒரு டைம் நம்ம பஸ்ல போகும்போது கூட சைட்ல பார்க்க மாட்டோமா நான் நினைச்சிருக்கேன். இப்ப சுத்தமா ஒரு பாட்டு கேட்க கூட வெறுப்பா இருக்கு. எனக்கு பிடிக்கல. அவர் இருக்கிற இடத்தோட இருந்தா அவருக்கு மரியாதை கிடைச்சிருக்கும். அவர் என்னமோ சின்ன பிள்ளைங்க கையில கொடுத்த பயிர் வீடு சேராதுங்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி பண்றதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் விஜய் ரசிகர் தான், எனக்கு பிடிக்கல, இப்ப சுத்தமா பிடிக்கல. அதுக்கு காரணம்லாம் சொல்லவே முடியல. அரசியல்ல இறங்குறாரு அப்படிங்கறதே எனக்கு அது ஒரு அருவருப்பான விஷயம் மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எனக்கு பிடிக்கல சுத்தமா. விஜய் ஒரு காலத்துல நம்ம ரசிச்சோங்கிறதுக்காக அதனால வெளியே சொல்ல வெக்கப்படுறேன். எனக்கு விஜய் எந்த அளவுக்கு அப்ப பிடிச்சதோ அந்த அளவுக்கு இப்ப வெறுப்பா இருக்கு. அவர் பேச்சை எடுக்க வேணாம். அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பிடிக்கல. கீழ்த்தனமான ஒரு இது வரைக்குமே எங்க அமைச்சரை வேற எதனாவது பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த விஷயத்துல யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுக்கே அவர் தானே ஒரு தாய் உள்ளத்தோட அவர் தானே பாதுகாப்பு. அதனால எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவரு பாக்குற கண்ணோட்டம் அப்படிங்கறதால அவர் பார்வைக்கு அவர் அப்படி இருக்கிறாரு. அதனால அவர் பார்வைக்கு அந்த மாதிரி தெரியுது. அதான் உண்மை. டெபாசிட்டே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்க எப்பயுமே உதயசூரியன் தான். எப்பவுமே எங்க லைன் எப்பயுமே அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதை கௌரவத்தோட சொல்லுவேன். விஜய் மாநாட்டுக்கு வந்தவங்க என்னன்னா ஒரு போதை, ஒரு மாயை, சரியா? அந்த ரசிகருங்கிறதுக்காக அவங்க விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தவங்க. அவருடைய ஆதரவான ஆட்கள் கிடையாது. இப்போ நம்ம இவ்வளவு நாள் சினிமாயில பார்த்தோம், திரையில பார்த்தவரை நேரில் பார்க்கோம். நானே விஜய் எங்க ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் வந்தா நானே பார்க்க போவேன். அது வேற, அரசியல் வேற. இவர் நினைக்காரு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எல்லாருமே நமக்கு ஓட்டா போட்டுருவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நிறைய நடிகர்களை நம்ம பார்த்துட்டோம். அவர் நினைக்காரு எம்ஜிஆர் மாதிரி நம்மளும் அடுத்தல சிஎம் ஆகலாம் ஒரே இதில் நினைக்கிறார். எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கை வேற. அவர் திமுகவில் அண்ணா கூட இருந்து வரலாறுல படிச்சு பார்க்கணும், சரியா? அப்படி வந்துதான் இன்னைக்கு எம்ஜிஆர் அப்படி ஒரு பெரும் தலைவர் ஆனாரு. இவன் நேத்து போய் இந்த மலையில முளைச்ச சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல வந்த உடனே முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லி பேசினா இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாளா இல்ல அவ்வளவு விவரம் இல்லாம இருக்கிறாங்க. நீ எவ்வளவு வேகமா வரையோ அதை விட வேகமா நீ காணாம போயிருவா. இதை நாங்க பார்க்க தான் போறோம். தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் போட்டுவாங்க. நீ ஒரு தலைவர் ஆகணும்னு சொன்னா குடும்பத்துக்கு வீட்டுல நீ ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவரா இருக்கணும். அவன் தான் தலைவன். உன் மனைவி உன்னைய கொண்டு விவகாரத்து பண்ண கேட்காங்கன்னா எந்த அளவுல நீ குடும்பம் நடத்திருப்பா? உன் பெத்த பிள்ளை, ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, 2 வாலிப பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை உன் பக்கத்துல வச்சு பார்க்க துப்பு இல்ல விஜய். நீ எப்படியா தமிழ்நாட்டை நீ காப்பாற்ற முடியும்? எப்படி உன்னைய தமிழ்நாட்டு மக்கள் நம்புவோம்னு கேட்கிறேன். கேட்டா என் தங்கைகள், என் தம்பி, தங்கைன்னு பேசிட்டு இருக்காரு. யாருப்பா நீ நம்புவா? அதெல்லாம் விஜய்ல ஒரு மேட்டரே கிடையாது. அழகா பேசினாரு. கெட்டுன பொண்டாட்டி 26 வருஷம் நினைக்கிறேன், 26 வருஷம் குடும்பம் நடத்தின உன் மனைவியே நீ அவ்வளவு ஒரு ஒருத்தில்லன்னு சொல்ல நாய், நீல ஒரு தலைவனா நீ? நீங்க கவலைப்படாதுங்க, நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லலாம். உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகளை பார்க்க உனக்கு துப்பு இல்லை. ஒரு யோக்கியம் மீது நீ பேசிட்டு இருக்க. அது ஒரு மேட்டர் இல்லைன்னு சொன்னா இதை விட நீ தமிழ்நாட்டு மக்களை நீ காப்பாற்ற போறியா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ நல்லது செய்ய போறியா? ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டா பாய்களா, அவ்வளோ முட்டாவங்களா இருந்துட்டு இருக்காங்க. உன் கூட கொஞ்சம் இந்த தற்குறிகள் அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும், சரியா? அதோட திருத்தவே முடியாதுங்க. இவருக்கு அப்ப எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு ஆளா இருக்கிறது இந்த விஜய். மனைவி கொண்டு விவகாரத்துன்னு சொல்லிட்டு கோர்ட்ல தாக்கல் பண்ணி எல்லா நியூஸ் சேனல்லையும் ஓடிட்டு இருக்கு. மக்கள் அவ்வளவு பாக்குறாங்க. இவன் அடுத்த நாள் கல்யாண வீட்டுக்கு அது லைக்கா நிறுவனமா ஏதோ இல்ல அந்த கல்யாண வீடு எங்கேயோ ஒரு பேருக்கு அவங்க பொண்டாட்டி மாதிரி 2 பேரும் ஒரே மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டு போறாங்க. அது டிவி சேனல்ல ஓடிட்டு இருக்கு. இவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை, கொஞ்சம் கூட கவலை இல்லையா? திரிசா கூட ஆல்ரெடி அவன் திரிசா கூட வாழாம் சொல்ல புரியுதா? திரிசா கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அது இப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுல எல்லாருக்கும். அவங்க மனைவி இன்னும் அவங்க சொல்லல, எல்லாரும் கூட சொல்லல. அவங்க கொஞ்சம் மனசாட்சி படி நம்ம கூட வாழ்ந்த கணவர் அவங்க அவன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் விவகாரத்து கேட்டிருக்காங்க. இன்னும் அவங்க வாத்து உறக்கும் போது அதுக்கிடையில இந்த நாய்கள், அதாவது
விஜயை பத்தி இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த தற்கொலை கூட்டங்களுக்கு அவன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? அவன் குணம் தெரியுமா? அவன் பழக்க வழக்கம் தெரியுமா? படத்துல பார்த்துட்டு அவன் பின்னாடி அவன் கூட வாழ்ந்து 26 வருஷம் வாழ்ந்த அவன் மனைவி அவளே அவனை எந்த அளவுல ஆக்கி வச்சிருக்கான். அவன் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனா இருப்பான் அந்த விஜய். நான் அன்றைக்கே சொல்லிருக்கேன், நான் விஜயை பிடிக்கும், நான் ரசிகர். உன்னை சினிமாயில தான் ரசிப்பதை தவிர படம் நடிச்சுட்டு நீ சந்தோஷமா அப்படி இரு, மக்களை என்ஜாய் பண்ணிட்டு இரு. நீ சினிமா துறையில நீ வரும்போது நீ ஆரம்பத்தில் படம் நடிக்க வரும்போது உன் மூஞ்ச பார்க்க முடியுமா? உன்னை எவ்வளவு ரசிச்சானா? நீ கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுத்து சில காலங்கள் எடுத்த பிறகு ஒரு நல்ல ஹிட் நடிகரா அவனா. இது அரசியல் என்ன விளையாட்டா உனக்கு? வந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கு கட்சி ஆரம்பிச்சு. அதுக்கிடையில நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகுன்னு சொன்னா இங்க இருக்க தலைவர்கள் எல்லாம் உனக்கு பார்த்தா பைத்தியகாரமே தெரியும். அவ்வளவு யாரையும் பார்க்க உனக்கு ஐயோ அதை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் அவ்வளவு பேரும் குமரிட்டு இருக்கான், வெளியே சொல்ல முடியாம. சரி, அவரை வந்து ஒரு ஆத்துக்கிட்டான், ரசிகர்கள் இருப்பாங்க, அவரை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு அவன் வீட்டுல எல்லாம் வா பேச முடியல, தெருவில் பேச முடியல, முட்டு கூட எப்படி முடுக்க முடியும்? அவன் இவ்வளவு சில்லறத்தனமால நடக்கான். அவன் எவ்வளவு பப்ளிக்கா கொண்டு ஒரு நடிகை கூட்டு தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இன்னும் இதை விட இந்த மேல் சம்பவங்கள் நடக்கும் தமிழ்நாட்டில். விஜய் எல்லாம் சும்மா வேஸ்டிங்காமலாம், சும்மா வெத்த விட்டாமலாம். ஆனா ஏங்க பெண்களுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு உரிமை சொல்றான்ல, பெண்களுக்கு வந்து அவன் பொண்டாட்டிக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கான் விஜய் வந்து? விஜய்க்கு இது சங்கீதாவுக்கு கொடுத்துருக்கானா? திருசாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கானா? என்னது இலவசம் பாதுகாப்பு, இலவசம் அறிவிக்கிறோன்னு சொன்னான். இவன் எப்படி வந்து மறுபடியும் வந்து இலவசம் அறிவிக்கிறான்? ஏங்க அவன் பொண்டாட்டிக்கு அவரு வந்து ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? அவன் பிள்ளைக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? இந்த விஜய் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவன் சொல்றான். விஜய் வந்து ஏன் அவன் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கல? அவன் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அவன் பிள்ளைக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? இப்படி படம் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல. நம்ம தலைவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு அவன் சொல்றான். ஏன் அவன் பிள்ளைகள் வந்து ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? இது யார் மேல தப்பு? இது தளபதி மேல ஏன் தப்பு சொல்றாங்க? இது வந்து நம்ம தளபதி வந்து ஸ்டாலின் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, பெண்களுக்கு வந்து அவர் எல்லா விதமான எல்லாம் நன்மை எல்லாம் செய்வாரு. இவன் விஜய் எல்லாம் சும்மா வேஸ்ட். ரைட்டுங்க, நானும் அரசியல் உள்ளம் தான், நானும் 4 பொண்டாட்டி வச்சிருப்பேன். ஸ்டாலினும் அவர் எல்லாம் அரசியல் விதமான இந்த விதமான அரசியல் கட்சியில் உள்ளவன் யாரு வந்து இந்த மாதிரி வெளியே அசிங்கப்படுறது உண்டா? ஸ்டாலின் அசிங்கப்படுறது உண்டா? கலைஞர் அசிங்கப்படுறது உண்டா? எடப்பாடி அசிங்கப்படுறது உண்டா? ஏன் இவன் அசிங்கப்படுறான்? இவன் எப்படி நாளைக்கு நாட்டை காப்பாத்துவான்? எப்படி காப்பாத்துவான்? எப்படியா காப்பாத்துவான்? ஒரு பொண்டாட்டி வச்சு அனசக்தி பண்ண வீட்டை காப்பாத்துவான், எப்படி நாட்டை காப்பாத்துவான்? இந்த அரசியல் நாய் எப்படி நாட்டை காப்பாத்துவான்? இதாங்க உண்மை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றான். அவன் பொண்டாட்டிக்கு அவன் பாதுகாப்பு கொடுக்கணுங்க. அவன் பொண்டாட்டிக்கு அவன் பாதுகாப்பு கொடுக்கணும், சங்கீதாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அவன் குடும்பத்தை வச்சு அவன் பொண்டாட்டிக்கு வந்து இது பண்ணணும்ல. அவன் திருசாவுக்கு எப்படியா பாதுகாப்பு கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? சங்கீதா அவன் பொண்டாட்டி, திருசா வந்து மேல்முறையீடு பண்ணுது, எனக்கு நான் அந்த வீட்டில் பங்கு இருக்கு போது வருது இன்னும் சொல்றான். அவன் பொண்டாட்டிக்கு இது கொடுக்கணும்ல. அந்த வீட்டில் வந்து அவனுக்கு அந்த சங்கீதாவுக்கு இருக்கிற பாதிகாரம் பொண்டாட்டி பிள்ளைக்கு எல்லாருக்குமே இல்ல, அது கொடுக்கணும்ல. ஏன் கொடுக்கலாம? ஏன் கொடுக்கல? எப்படி விஜய் வந்து ஒருத்தர் எப்படி நினைச்சா சங்கீதம்னா கட்டான் அந்த ஆளு விஜய் எப்படி ஒருத்தர் சொல்லுவான்? அவன் பொண்டாட்டி தானே விஜய் வந்து, விஜய் பொண்டாட்டி தானே சங்கீதா. எப்படி அது விஜய் சங்கீதாவுக்கு வந்து எப்படி இதெல்லாம் ஒருத்தலாம போவான்? எப்படி ஒருத்தலாம் போவான்? எப்படி போவான்? எப்படி 2 பிள்ளை இருக்குல்ல, சங்கீதாவுக்கு 2 பிள்ளை இருக்குல்ல, அது வந்து விஜய்க்கு பிறந்த பிள்ளை தானே. எப்படி அவன் இல்லைன்னு போவான்? எப்படி அந்த நாயங்கட்ட நாயை எப்படி வந்து சொல்றான்?